ஹலோ கைஸ், இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா டெஸ்ட் டே 2. நேற்றுக்கு வந்து டே 1 முடிவில் வந்து இந்தியா நல்லா அஹேடாக இருந்தாங்க. இன்றைக்கும் இந்தியா தான் அஹேடாக இருக்காங்க. ஆனால் இந்தியாவால் வந்து 150 லீட் எடுக்கணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். 150 லீட்லாம் எடுக்கவே முடியல. 30 ரன்ஸ் தான் வந்து லீட் எடுத்திருந்தாங்க. நேற்றுக்கு சவுத் ஆஃப்ரிக்கா வந்து 159 ஆல் அவுட் ஆனாங்க. இந்தியாவும் வந்து 189க்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. அவங்க ஸ்பின்னர் சூப்பராக போட்டாங்க. இந்தியன்ஸ் வந்து ஒரு லென்த்தை பிக் பண்ணி ஆடவே முடியல. இந்த ஸ்பின்னிங் பிட்சில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம வந்து டேர்னுக்கு ஆடும்போது வந்து ஸ்ட்ரைட்டர் பால்ஸே வந்து டேஞ்சராக இருக்கும். அதே மாதிரி தான் வந்து சைமன் ஹார்மர் சூப்பராக பவுலிங் போட்டார். மார்கர் ஜான்சனும் 3 விக்கெட் எடுத்தார். இந்தியன்ஸ் யாரும் வந்து ஒரு 40 ரன்ஸ் மேலே அடிக்கவே முடியல. அடுத்து இந்தியன்ஸ் பவுலிங் போட்டாங்க. இந்தியன்ஸ் வந்து சூப்பராக இருந்தாங்க. ஸ்பின்னர்ஸ் வந்து நல்லா டைட் ரன்ஸ் இது பண்ணாங்க. ஜடேஜா வந்து செகண்ட் இன்னிங்ஸ் கிங் அப்படின்னே சொல்லலாம். ஜடேஜா 4 விக்கெட் எடுத்தார். சவுத் ஆஃப்ரிக்கா வந்து 7 விக்கெட் இழந்து 93 ரன் அடிச்சிருக்காங்க. அதாவது லீடு வந்து 63 ரன்ஸ் தான். வந்து லீடு வந்து 100 ரன் மேலே விடக்கூடாது. 100 ரன் மேலே விட்டாலே வந்து 4th இன்னிங்ஸில் வந்து இந்த பிட்சில் சேஸ் பண்ணுறது கஷ்டம் தான். பார்ப்போம், நாளைக்கு இந்தியா எப்படியும் மேட்ச்சை ஜெயிச்சிருவாங்க ஒரு நம்பிக்கை இருக்குது.